அவங்களுக்கு அதான் மோடியிசம். மோடியிசத்துக்கு விஜயிசம் will definitely ஜெல் ஆகும். திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் சாம்பிராணி பக்கம் ஊத்தினாரு. ஒரே ஸ்ட்ரோக்ல அடிச்சாரு விஜய். எந்த எம்எல்ஏ ஆகட்டும் மினிஸ்டர் ஆகட்டும் கடவுள் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கிறேன்னு சொன்னா அது யார் பண்ண சொல்ல பார்ப்போம். அதான் விஜயனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயிசம். அதுதான் நான் விஜயிசம் சொல்றேன். பெரியாரை நம்புகிறோம், ஆனால் பெரியார் சொல்லக்கூடிய கடவுள் இல்லை என்பதை நான் மறுக்கிறேன்னு சொல்றேன். இஸ் a God. அதனால எல்லா எம்எல்ஏவும் எல்லா மந்திரியும் கடவுள் மேல பதவி பிரமாணம் கேட்டீங்க. இந்தியாவுக்கு நரேந்திர மோடி சொல்றாரு இந்தியா ஃபர்ஸ்ட், விஜய் சொல்றாரு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். இதுல ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாரு. நம்புகிறேன் நரேந்திர மோடி வந்து விஜயை புரிஞ்சுப்பாரு. 10 விஜயை பார்த்துக்காரு நரேந்திர மோடி. ஒரு அரசாங்க பக்கத்துல இருக்குன்னு. ஆனா எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி தோல்வி என்பது அதிமுக மேல போட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம் பாஜக தொண்டர்கள் வேலை செய்யவில்லை, நல்ல பணம் வந்து சாப்பிட்டாங்கன்னு தான் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றா. ஒரு 20-25 லெட்டர் வந்திருக்கு நிதின் நவீனுக்கு. நான் அந்த ஆபீஸ்ல பார்த்தேன் எந்தெந்த கேண்டிடேட் என்னென்ன பண்ணாலும் ஒரு அனாலிசிஸ். நேற்று இந்த கோயம்புத்தூர் இந்த மீட்டிங்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை நாங்க வெஸ்ட் பெங்கால செலவச்சிருந்தோம்னா இன்னும் ஒரு 10 எம்எல்ஏ வந்துக்கலாமேன்னுட்டு பாஜக தலைவர்லாம் சொல்றாங்க. ஸோ இது என்ன தமிழ் வெற்றி கழகமா? ஒரு 2 லட்சம் ரூபாயில நீங்க ஜெயிக்கிறதுக்கு பாஜகக்கெல்லாம் கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காங்க தம்பி. கொஞ்சம் நெஞ்சது சார். நீங்க சொல்றது வந்து 24லயே அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு டெல்லி மேலிடத்திற்கு வந்து இந்த மாதிரி கொடுத்த நிதியை வந்து அவங்க சரியா செலவு பண்ணல, நிறைய பேர் கையாண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப இந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப தீவிரமா எடுத்து ஏதாவது ஒரு அதிரடி களையெடுப்பு நடவடிக்கையை வந்து டெல்லி எடுக்குமா? தமிழக பாஜக பத்தி சென்டர் வந்து கவனிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன 2014 பார்த்தா, 19 பார்த்தா, 24 பார்த்தா, 26 பார்த்துட்டாங்க. இனிமேல் அதுக்கு அப்படி எள்ளும் தண்ணி விட்டுட்டு அப்படி முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்க சார். அப்படின்னா ஒரு திமுகவும் பாஜக எதிர்க்கும், தமிழக வெற்றி கழகமும் வேற வழியில, ஏன்னா அவங்களோட காங்கிரஸ் இருக்காங்க, சிறுபான்மையினர் அந்த கட்சிகள்லாம் இருக்கு, அவங்களும் எதிர்க்கிறப்போ தமிழ்நாட்டுல பாஜகவுக்காக பேசுற ஒரு கட்சி எப்படின்னா அந்த அளவுக்கு கட்சி கண்டுக்க மாட்டாங்கன்னா எப்படி சார் அது ஆதரவாளர்களுக்கு மாறி இருக்கு? சொல்லல, கண்டுக்க மாட்டான்னு சொல்லல. இந்த டைத்து ஸ்பெண்ட் பண்ணது வெஸ்ட் பெங்கால்ல பண்ணாரு பாருங்க. 20 நாள் வந்தாரு அமித்ஷா அங்க உட்காந்து பார்த்து எத்தனை சீட் வந்து கவர்மெண்ட் பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி 20 நாள் இப்ப வந்து உட்காருவாரு லோக்சபா எலெக்ஷன் போது. அப்ப பாருங்க எப்ப வேடிக்கை இருக்கும். அப்ப விஜய் கெஜிக்கெல்லாம் டக்கர் கொடுப்பாரு நல்லா. ஒன்னே ஒண்ணு இப்ப 2-3 விஷயம் கேட்டுட்டு விஜய் வந்து இந்திய அலையன்ஸ்ல சேர்றாரா இல்லையா அடுத்தது கேளுங்க. அவர் ராகுல் காந்தியோட தான் இருப்பாரு, அவர் சேருவாரா இல்லையா? அப்ப வந்து டிஎம்கே இந்திய அலையன்ஸ்ல இருக்குமா இருக்காதா? காங்கிரஸ் அலையன்ஸ் விட்டுட்டேன், நாங்க இந்திய அலையன்ஸ் விடலையே. அந்த அகிலேஷ் யாதவ் சொல்றாரு நாங்கெல்லாம் காங்கிரஸ் பண்ணோம். மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க ராகுல் காந்தி நம்பினா நட்டாத்துல விடணும் அப்படின்னு. அந்த ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் போய் தேச துரோகி ட்ரைட்டர் அப்படிங்கிறாரு. ஐயோ என்ன அந்த ஆளை பார்த்து கேரளால அவருக்கு பப்பு வேகலாங்க அவருக்கு. கேரளால பாருங்க இவருக்கு 4 வரவேல காட்சியில் கேசி வேணும்பாலுக்கு ஹிந்தியில சொல்லுவாங்க டட்டு 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 டட்டு. ராகுல் காந்தி எல்லாம் irrelevant in Indian politics. ஏதான சொல்லுவார், அவருக்கு எது வந்தாலும் அதான் உள்ள கொண்டு வந்துடணும். சப்போஸ் நம்ம 2 பேரும் டெலிவிஷன் இந்த பேட்டி பண்ணிட்டே இருக்கோம், ஒரு மின்சாரம் போச்சோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்க தப்பா போட்டு இது அதானியினுடைய சேனல், இது அது இக்னேட்டுங்கிறது அதானி சேனல், ராஜகோபால் அதானியால் ஏதாவது ஒன்று சொல்லுவார். அவர் வாயில வந்து வளர்றாரு அவர். ஏன்னா ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு. ராகுல் காந்திக்கு சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் போய் அமித்ஷா போய் ட்ரைட்டர்னு என்ன எங்கேயாவது ஒத்துப்படலாம் யாராவது? இந்த ஆளு பெயில்ல இருக்காரு எங்க நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல. அதை தவிர லக்னோ கேஸ் வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் கேஸ் போட்டு விட்டாங்க, ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ண மாதிரி. இந்த ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாதான் தெரியும். இப்ப பாருங்க இந்த பவன் கேராங்கிற வாயை மூடி பேசுறது இல்லை பாருங்க, அந்த மாதிரி பேசணும். புரியுது சர்மா பண்றதுதான் ரைட் சார். நீங்க அந்த ஆர்டிகலை குறிப்பிட்டீங்க, ஹேமந்த் விஸ்வ சர்மா மேல ஒரு புகார் கொடுத்தாரு பவன் கேராங்கிறவர்.
அவன் தெலுங்கானாவில் ஒளிஞ்சிருந்தாரு. பயந்தாங்கொல்லி, டர்போக் அப்படிங்கிறாரு. கேட்ட பயந்தாங்கொல்லின்னுட்டு அந்த பயந்தாங்கொல்லி வெளில வந்து பேசும்போது சுப்ரீம் கோர்ட் அவனுக்கு போய் பர்மிஷன் கொடுத்தாங்க. பெயிலபிள் வார்னி அரெஸ்ட் பண்ணக்கூடாது, என்னன்னா கேஸ்ல போய் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டா இட்ஸ் எ லீகல் டாக்குமெண்ட். சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், ஹை கோர்ட் ஆகட்டும், அது ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பண்ணி முடிச்சாங்க. எது இருப்பினும் விஜய் வந்து யாராவது இருப்பார், ராகுல் காந்தியார் தான் இருப்பாரு. ஆனா ராகுல் காந்தியுடைய மண்டவாளம் தண்டுவாட்ட ஓடுறதுன்னு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர்லாம் விஜய் திட்டமாட்டாங்க ட்ரைட்டர்லாம் சொல்லிட்டு. விஜய் வந்து நான் வந்து ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி மகன் ஜெகன் ரெட்டி மாதிரியும் அடுத்ததாக நவீன் பட்நாயக் மாதிரி பாக்குறேன்னே தவிர அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஆகணும் பை ஓட்டு கான்சென்சஸ்ல. ஆனா ஸ்டாலின் மாதிரி இருக்க மாட்டாரு, ஜெயலலிதா மாதிரி இருக்க மாட்டாரு, எம்ஜிஆர் மாதிரி இருக்க மாட்டாரு. நடப்புல நவீன் பட்நாயக் மாதிரியும் ராஜசேகர் ரெட்டி அதாவது ஜெகன் ரெட்டி மாதிரிலாம் இருப்பாருன்னா என்னுடைய எஸ்டிமேஷன். ஒரு 10 நாள்ல அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் சொல்றேன். எனக்கு விஜய் எல்லாம் தெரியவே தெரியாது. புது ஆளுங்க எல்லாம், நம்மளாம் பழைய கட்ட ஏதோ ஒரு 1970 மாடல் வண்டி, இது மெதுவா ஓடும். விஜய் எல்லாம் 2026 பெலரோ நேற்று ஓட்டினார் பாருங்க வண்டி. அதனால ஆனந்த் மகேந்திரா நல்ல ட்வீட் போட்டுருக்காரு பாருங்க, பிரமாதமா. என்னுடைய வண்டி ஓட்டினார் சீஃப் மினிஸ்டர், 40 வண்டி கொடுத்துருக்கலாம், ஸ்பெஷலி டிசைன் ஃபார் தமிழ்நாடு. அதை கேட்டா ஸ்டாலின் சொல்லுவார் நாங்க கொடுத்தோன்னு. இனிமேல் இந்த ஸ்டாலினுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைப்பார் நம்ம விஜய். சார் என்னோட இன்னொரு கேள்வி, தமிழ்நாட்டில் எதிரி யார் சொல்லுங்க பாப்போம். முதல்ல எதிர்கட்சிங்கிறது யார் சொல்லுங்க தமிழ்நாட்டுல? தமிழக வெற்றி கழகத்துக்கா சார்? திமுக தான் பிரதான எதிர்கட்சி. அவன் திமுக எங்க ஆட்சி நடக்குதுங்கிறாரு. பாருங்க, திமுக ஆலயஸ் வரைஞ்சு எடுத்து முஸ்லீம் லீக் மந்திரி சபையில சேரலைங்கிறாங்க. அப்புறம் தமிழ் வெற்றி கழகம் வந்து தமிழ் விடுதலை சேர்ந்துட்டான்னு என்ன ஆகுது? திமுகவோட இடத்த வந்து தமிழக வெற்றி கழகம் பிடிக்கும் நீங்க சொல்றீங்க, அப்படிதானே சார்? திமுகவோட இடத்த பிடிச்சிருச்சு, கிட்டத்தட்ட பிடிச்சாச்சு. ஒண்ணு அதிமுக இடத்தையும் பிடிச்சாச்சு. அந்த அந்த திராவிடியன் மூவ்மெண்ட்டுங்கிறத வந்து டெசிமேட் ஆகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. அது ஒண்ணு உங்களுடைய நேயர்களுக்கு புரிதலுக்கு சொல்றேன். எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு ஐ வாண்ட் டு ஷேர் தட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, திராவிட மாடல் சாம்பிராணி பக்கம் ஊத்தினாரு, ஒரே ஸ்ட்ரோக்ல அடிச்சாரு விஜய். எந்த எம்எல்ஏ ஆகட்டும், மினிஸ்டர் ஆகட்டும், கடவுள் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கிறேன்னு சொன்ன, அது யார் பண்ண சொல்ல பார்ப்போம்? திராவிட மாடல்ங்கிறாங்களே. அதான் விஜயனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயிசம். அதுதான் நான் விஜயிசம் சொல்றேன். பெரியாரை நம்புகிறோம், ஆனால் பெரியார் சொல்லக்கூடிய கடவுள் இல்லை என்பதை நான் மறுக்கிறேன்னு சொல்றேன். தட் இஸ் a God. அதனால எல்லா எம்எல்ஏவும் எல்லா மந்திரியும் கடவுள் மேல பதவி பிரமாணம் சொல்லிட்டாங்க. அது யாரா கவனிச்சிங்களா? ஆமா சார், நீங்க உங்களோட ஆட்சிகளே நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க விஜயிசம் ஒரு தனி ஒரு தத்துவம் மாதிரி உருவாகுது. தனி தத்துவம், சோசியலிசம் மாதிரி விஜயிசம். எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு பாயிண்ட் வாங்கிட்டு விடணும், அவ்வளவுதான். நான் ஒன்னும் கேட்டு போனேன், நரேந்திர மோடி கிட்ட சேர்த்து கத்துப்பாரு. ஒரு வாரம் நரேந்திர மோடி பார்த்துட்டு பாருங்க அவருக்கு. சார் உங்களுடைய பிரிண்ட் ஆர்டிக்கல்ல நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, என்னது பிரதமர் வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து தமிழ்நாடுடைய பொருளாதார நிலை குறித்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாரு, எப்படி எப்படிலாம் இது பண்ணணும்னு. அதை வந்து விஜய் எடுத்துக்கொள்வாரா எப்படி சார்? ஏன்னா ஒரு இளம் முதலமைச்சர், அவர் அனுபவப்பட்டு சொல்லுவாரு, அதெல்லாம் பிரதமரா இருக்காரு. அதை வந்து எப்படி விஜய் அவர் எடுத்துக்கொள்வார்? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் விஜய் தெரியாது, விஜயுடைய அணுகுமுறை இந்த ஒரு 2-3 மாசமா பார்க்கறதுனால சொல்றேன். கரூர் விஷயத்துல சைலண்டா இருந்தார், சங்கீதா விதத்துல சைலண்டா இருந்தார், ஜனநாயகம் விஷயத்துல சைலண்டா இருந்தார், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து சொன்னாரு. அந்த மாதிரி விஜய் வந்து திருப்பி சொல்றேன், டீப் பர்சன். நரேந்திர மோடி கிட்ட கத்துப்பாரு கொஞ்சம். நரேந்திர மோடி சொன்ன ஒரு புரிதல் வரும். காயின் இப்போ வந்து நீ ₹1 நாணயம் வந்து ஒரு பக்கம் சிங்கம் இருக்குது, ஒரு பக்கம் ₹1 லெட்டர். அந்த மாதிரி ஒரு சைடு இந்த பிக்சரை பார்த்துருவாரு. இன்னும் ராகுல் காந்தி கிட்ட போதிய அவரு கிட்ட போனா கூட வட இந்தியாவில் எங்க ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். நான் ரொம்ப நாளை ஆயிடுச்சு. உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் எத்தனை ஜெயிக்கும் சொல்லுங்க பாப்போம். அதை பொறுத்துதான் அவங்க ஆட்சிக்கு வராங்களா இல்லையான்னு. பாஜக வருதா இல்லையா அதை விட்டுருங்க. அகிலேஷ் யாதவ் கொடுத்தா கூட 2 சீட் கொடுப்பா, 3 சீட் கொடுப்பாரா? இல்ல விஜய் 20 சீட் கொடுத்துருவாரா? விஜய் என்ன பைத்தியக்காரனா காங்கிரஸுக்கு நொட்டு வைக்கிறது? இவருக்கு என்ன பண்ணாரா விஜய் ராகுல் காந்தி? அதாவது யோசிக்க மாட்டாங்க கொஞ்சம். இனிமேல் தான்
நான் விஜயனுடைய மூஞ்சில ஒரு ஒரு மாறுதலை பார்க்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீரியஸா இருக்காரு இப்போ. அவருக்கு வந்து ஒரு நம்ம இவ்வளவு பெரிய ஆட்சி கையில வந்துடுத்து, பயம்னு சொல்லல, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிறத வச்சிருக்காரு. சின்சியரா இருக்காருங்கிற மாதிரி இருக்கு. சின்சியரா இருக்காரு. விஜய் ஈசத்தை அவர் கொண்டு வந்து விடுவார் என்றுதான் என்னுடைய தத்துவம். அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி. மிக்க மிக்க சார் ஒரே ஒரு இறுதி கேள்வி சார். ஒரே ஒரு இறுதி கேள்வி. அதாவது 2014 தான் வந்து கடைசியா வந்து பிரதமரை வந்து கோயம்புத்தூர்ல விஜய் அவர்கள் சந்திச்சார். அந்த பிரதமர் வேட்பாளரா அவர் இருக்கிற போது இப்ப கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழிச்சு பார்க்க போறாரு. அப்போதைக்கு இதுவரை வந்து வெளியில இருந்து அவர் பாக்குற பார்வை வேற. இப்ப முறையே பிரதமரை வந்து வெகு 12 வருடங்களுக்கு அப்புறம் சந்திக்க போறாரு. அப்புறம் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி நாணயத்தின் இரு பக்கங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுப்பாரா? தட் மீன்ஸ் இன் பர்சன் அவர் வந்து சந்திக்கும் போது அவரோட ஆறாவை ஃபீல் பண்றது இந்த மாதிரி. எப்பவுமே ஒண்ணு கொள்கை எதிரி பாஜக சொல்லிட்டார், வெல்கம். அது ஹீஸ் பிளான் இஸ் வெரி கிளியர். ஆனா அரசாங்கம் பார்க்கும் பொழுது அந்த உங்களுடைய நேயர்களுக்கு ஒன்று சொல்லணும். இந்தியாவுக்கு நரேந்திர மோடி சொல்றார் இந்தியா ஃபர்ஸ்ட், விஜய் சொல்றார் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். இதுல 2 பேரும் ஒன்னாயிட்டாலே. அவருக்கு ராகுல் காந்தி எதிர்த்தே சொல்லிட்டாரு, எனக்கு ஐ வாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இல்லைன்னா இந்த கடந்த 5 நாள்ல எல்லா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துருக்காரு. எதுக்காக பார்த்தார்? பக்கத்துல ஒத்தனை வச்சுக்கல பார்த்தீங்களா இல்லையா நீங்க? காரணம் என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஒரு கெப்பாசிட்டி, அந்த கிரகிச்சுக்கிறது, அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி. அதெல்லாம் ஜெயலலிதா வந்து பக்கத்துல ஒரு 10 பேர் உட்கார வச்சுப்பாங்க. எம்ஜிஆர் இருந்த போது நான் பார்த்துருக்கேன், அவரும் 10 பேர் வச்சுக்க. ஸ்டாலின் அவருக்கு புரியும், என்ன அரசியல் ரீதியா புரியும். இவன் வந்து 50 ரூபா, இவன் 70 ரூபா, அந்த ரூபா கணக்குல அரசியல் புரியும். அரசியல் அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. அதுதான் இந்த தமிழ் வாழ்வுரிமை கழகம் அனதர் டிவிகே பர்சன் சொல்லிட்டு போயிட்டாரு, வேல்முருகன். அதிகாரிகளை வச்சு நடத்தினார். ஸ்டாலின் மாதிரி விஜய் அதிகாரியை வச்சு நடத்த மாட்டார். அது மாதிரி 10 நாளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டர் வரும்போது இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், நீ பண்ணித்தான் ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டாரு. உனக்கு கிரெடிட் கொடுக்கவா கொடுத்துரு. ஏன்னா ஹீ இஸ் நாட் அ பாலிட்டிஷியன். டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஆள் தான் ஒரு உண்மையான ஒரு தமிழகத்துக்கு செய்தி சொல்லுவார், நல்லது செய்வார் என்று தான் நம்புகிறேன். நரேந்திர மோடி வந்து விஜயை புரிஞ்சுப்பாரு. 10 விஜயை பார்த்துருக்காரு நரேந்திர மோடி. உலகத்துல இருக்கிற தலைவரெல்லாம் பார்த்திருக்காரு. ஸ்டாலினை பார்த்தாரு. இது என்ன, இது சொல்லுங்க, இது என்னது? இது நாடி சார். விஜயனுடைய நாடி பிடிச்சு பார்த்துருவாரு. என் பேர் பெற்றான்னு ஒரு மீட்டிங் போதும். ஏன்னா நிறைய மாதிரி சந்திச்சுக்கிறதுனால உங்க எதுக்கே பார்த்துட்டு இருப்பார். அவர் பேசுறது புரிஞ்சுட்டே இருப்பார். பயமா இருக்கும் சில நேரத்துல. பதில் சொல்ல மாட்டார். பதில் சொன்ன ஷார்ப்பா சொல்லி விட்டுருவார். இல்லாம 13 வருஷம் சீஃப் பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியுமா? 25 வருஷமா பவர்ல இருக்காம சும்மா வாப்பா. இதெல்லாம் ராகுல் காந்திக்கு புரிஞ்சுக்கணும், ஸ்டாலினுக்கு புரிஞ்சுக்கணும், உதயநிதிக்கு புரிஞ்சுக்கணும். அறவேக்காடு மாதிரி பேச மாட்டார் நரேந்திர மோடி. உண்மை சார். ஒரு ராஜ ரிஷி சார், ராஜ முனிவர் மாதிரி ஒரு எல்லாரையும் தன்னுடைய அதற்கு முக்கிய காரணத்தை நான் சொல்றேன், சின்சிரிட்டி. அந்த சின்சிரிட்டி நான் விஜய் கிட்ட பாக்குறேன். நீங்க பார்த்துட்டே இருக்க, விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு குட்டி நரேந்திர மோடி யாராவது இல்லையா பாருங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஒன்றும் பணம் சேர்க்கணும்னு ஆசை கிடையாது. ஒரு சென்டர் ஆஃப் பவர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் தான் அவரோட விஜயிசம் நான் சொல்றது. புரியுது அவங்களுக்கு? அதான் மோடியிசம். மோடியிசத்துக்கு இந்த விஜயிசம் வில் டெஃபினெட்லி ஜெல் ஆகும். தமிழக அரசியலில் ஒரு புது சரித்திரத்தை படைத்த விஜய், தமிழகத்தில் ஒரு புது சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்த விஜய், தமிழகத்தில் சமூக நீதியும் அதற்கான ஒரு அடிப்படை தத்துவத்தையும் விஜயிசம் என்ற பெயரில் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு விஜய். காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் எப்படி நரேந்திர மோடி அவர்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்லுகிறாரோ அதே மாதிரி விஜய் அவர்கள், நான் இன்று ஆங்கில ஊடகம் த பிரிண்ட் என்ற கட்டுரை எழுதியிருக்கிறேன். ஆங்கிலத்தில் அது ஹிந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது, தமிழிலும் மொழிபெயர்க்கப்படுகிறது. விஜய் வந்து இன்னும் 15 வருஷம் இருப்பாங்க என்னுடைய அசஸ்மெண்ட் தம்பி. அவருக்கு வந்து எல்டிடி பிரபாகரன் முல்லைவாயல் சமயத்துல 18ஆம் தேதி ட்வீட் பண்ணார். அதுல பிரபாகரன் பேரை கொண்டு வர பாருங்க. உஷாரா இருக்கார், ரொம்ப சைலண்டா இருக்கார். இஸ் எ டீப் பர்சன். அகில இந்திய தலைவர்களிடம் நான் நெருங்கி பழகியதனால், பல வருடம் டெல்லியில் 45 ஆண்டுகள் நான் பத்திரிகைக்காரனாக டெல்லியில் அரசியல் ஆசிரியராக இருந்ததனால் ஒன்னே சொல்றேன், இங்க ஒவ்வொரு ரத்தனுக்கு ஸ்டெண்ட் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு செல். இது தமிழ்நாடு பாலிடிக்ஸ், இந்திய பாலிடிக்ஸ் பேசுறது.
அப்படி சொல்றேன். விஜய் அவர்கள் ரொம்ப டீப்பான ஆளு, சாதாரணமா இடப்படாதீங்க. நான் பி.வி. நரசிம்மராவ் அவர்களிடம் நன்றாக பழகி இருக்கிறேன். பிரதமர், அவர் பிரதமர் ஆகுவதற்கு முன்னதாக ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அந்த அப்ப பழகி இருக்கேன். சென்னாரெட்டி மூலமா அவர் சீஃப் மினிஸ்டர், சென்னாரெட்டி சீஃப் மினிஸ்டர் ஆச்சு. நான் சொல்றது எப்போ ஹைதராபாத்ல பார்த்துருக்கேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி. பி.வி. நரசிம்மராவ் ஈக்குவல் தான் விஜய். சைலண்ட்,